இவன் சேகரோட கூட்டாளி கணேசன். இவனுக்கு சொந்தமாக 2-3 கொய்யா தோப்பு இருக்கு. பாண்டி, டேய் பாண்டி, எந்திரி. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஊர் உலகத்துல பாரு பிள்ளைகளை அதாவது வேலை வெட்டிக்கு போக பள்ளிக்கூடத்துக்கு போக என்னென்ன செஞ்சுக்கிட்டு தெரியுது. டேய் எந்திரிச்சு இந்த காப்பி தண்ணியை குடிச்சிட்டாது படு. அந்த மனுஷன் இந்த அம்மா புலம்பி தீர்த்ததே போதும், பாண்டியை பற்றி தனியாக சொல்ல தேவையில்லை. பார்த்தீங்கல்ல, காப்பியை குடிச்சிட்டு டியூட்டியை கண்டினியூ பண்ணுற லட்சணத்தை. தள்ளிப்படி பாண்டி. அங்கே பார்த்து சரியா அமுங்கடா. இவன் பேர் மூர்த்தி. டெம்பரவரியாக ஈபியில் வயர்மேனை வேலை பார்க்குறேன். இந்த ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற கடவுள்னு எனக்கு நினப்பு. எப்படி? இவன் பேர் ஐயப்பன். 50 காசு கல்லெண்ணெய் ஊத்துப்பா. இதோட பெருசா இல்லையா? இது இந்த ஊரில் இருக்க ஒரே ஹோல்சேல் கடை. இந்த கடை இவங்க அப்பா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆன பணத்தில் உருவானது. இவன் காளிமுத்து, இந்த ஊரோட ஃபைனான்சியர். நேற்றே இந்த கடைக்கு வந்திருக்கணும், ஒரு நாள் லேட்டாக வந்துட்டான். லேட்டாக வந்தாலும் ஹீட்டாக வந்து இறங்கிட்டான். இவன் கத்தி முடிக்கிறதுக்கு மேலே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த 7 பேருமே ஒரே ஊர், ஆனால் வேற வேற வசதி, வேற வேற ஜாதி. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்குற ஒரு விஷயம், அது கபடி. கபடி இந்த மண்ணோட விளையாட்டு. இந்த விளையாட மண்ணும் மனுஷங்கள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம கணக்கம்பட்டி பயில இருக்காங்களே, இவங்களுக்கு விளையாட தெரியும், ஜெயிக்க தெரியாதுன்னு ஊருக்குள்ள ஒரு பேர். இன்றைக்கு வரைக்கும் வெளியூர் போய் ஒரு சோப்பு டப்பா கூட ஜெயிச்சது கிடையாது. பாவம் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிடலான்னு இவங்களும் கனவு கண்டுகிட்டே இருக்காங்க. வாழ்க்கைங்கிறதே அப்படி தானே, அதனால தான் ஆட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஊக்க புள்ளி மற்றும் இன்னொரு புள்ளியோடு தங்கள் அணியின் கணக்கை 2-ஆக தொடங்கியிருக்கிறார். மண்ணின் மைந்தன் எல்லைக்குள் வெண்ணிலா கபடி புள்ளியோடு ஒரு புள்ளி கொடுத்து விட்டார். மண்ணின் மைந்தன் வீரர் பாடிக்கொண்டிருக்கிறார். 2 பேரை வீழ்த்தி தங்கள் அணியின் எண்ணிக்கையை 5-ஆக உயர்த்தியிருக்கிறார். வெண்ணிலா அணியின் தலைவர் எதிரணி எல்லைக்குள் பாடி சென்றிருக்கிறார். அணியின் கணக்கை தொடர்பாரா 7 எதிரடிக்க புள்ளி. மைந்தன் வீரர் பரபரப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார். வெடிக்காமலேயே திரும்பிவிட்டது. மேலும் ஒரு வெற்றி புள்ளியை பெற்று தந்திருக்கிறார். வெண்ணிலா வீரர் மின்னல் வேகத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார். குட்டி மோதி தங்கள் அணிக்காக முதல் வெற்றி புள்ளியை பெற்றிருக்கிறார். டேய் அப்புக்குட்டியா பாடுறா, கடைக்கு யாரும் வரலன்னு டீயை போட்டு அவனே குடிச்சிக்கிட்டு இருக்கான். டே அப்புக்குட்டி, படம் வாப்ல. டேய் என்னடா இது? அட நல்ல நல்லதுமா எவனும் கடைக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கவளுக்கு கேட்குறாளுங்களா, எல்லாம் என் தலையெழுத்து. சரி மாப்ள டீ சாப்பிடுங்க. அதுக்கு நாங்கள் தான் மாட்டுமா? உண்மை வேணா கிளம்பு. எங்கடா? திருவிழாக்குடா. திருவிழாக்கா? ஒரு நிமிஷம் மாப்ள, என் பொண்டாட்ட கேட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. என் தங்கம் ராஜாத்தி, பசங்களாம் திருவிழா கூப்பிடுறாங்க, கடையை பார்த்துக்கிறியா? போயிட்டு வந்துடுறேன். நல்லா பொழுதும் கடையை பார்க்காம திருவிழா வேண்டி கிடக்கா, கடையை பார்க்க சொல்றேன். சரி முடிச்சது, இங்கே வந்து உட்காந்துட்டு உயிரை வாங்குது. எங்கேயா போய் தொலைய வேண்டியதானே? போன உடனே வந்துடுறேன் லட்சுமி. இருக்கடா வரேன். போட்டுமா லட்சுமி? சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இவனை கூட்டிட்டு போறதுக்குள்ள சுப்பிரமணி பொங்க செடிலாம் காலி பண்ணி வச்சிருவான் போல இருக்கு. போலாண்டா மாப்ள போலாண்டா. ஏண்டா வரதுக்கு மட்டும் நேரமா? வாங்கனே, எப்பனே வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. காபி வேணி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லம்மா. ஏய் சும்மா இருங்க. ஏய் பேசாம இருங்க, நான் கூட்டி போறேன். வீட்ல மாமியார் எல்லாம் எதுங்க வேற? போ போ குளிச்சிட்டு வா போ. ஏய் மாப்ள திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க, வா வா வா. சரிண்ணே. வரிசை வாங்கடா. என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஏய் அப்பா குடிக்கிற ஆச்சரியா கொடுப்பா. அப்பாவுக்கு கஞ்சி இருக்கா, உடனே ஃப்ரூட்டா இருக்கியா? கொடுத்து வேமா. அப்புக்குட்டி சைக்கிள் அவனா பத்தாது, ஏறி உட்காரணும். தூரமணி அவனே அடிக்கிற, அவனே மாமாட்ட முத்தம் வச்சுக்காப்பா. ஏய் விசில வச்சுடியா. அம்மேல போய் ஃப்ரூட்டா. அப்புக்குட்டி ஜோதி படல அத்தனை பேருக்கு அப்புக்குட்டி தான் நினைக்கிறேன். ஏப்பா அடிச்சு பிடிச்சி சைக்கிள் அவுட் ஆயிட்டு வச்சா முதல்ல வெளியே வாங்கி அவுட். ஏண்டா
ஸ்லோ ரேஸில் இவ்வளோ வேகமாகடா வர்றது கிறுக்கு பயல. சைக்கிள் ஸ்லோ ரேஸிலே கால்களை கீழே உணக்கூடாது. நமது கிராமத்தில் பானை உடைக்கும் போட்டி நமது சுப்பிரமணியம் பானை உடைக்கும் சுப்பிரமணியம் தட்டி தட்டியா போச்சுன்னா பத்தாதுப்பா. அந்த உயரத்து இதுலேயே காமிக்கலாம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளையோட கை தட்டியா. வா 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 அப்படியே வா அப்படியே வா. அடிச்சு 50 கப்பா அடிச்சு 50 கப்பா வா. அடி வேண்டாம் நெருங்கி வேண்டாம்ப்பா. கம்பக்கிட்ட கம்ப தூக்கு இல்லை மேலே தூக்கு நல்லா உயரமா. அப்படியே ஆடு 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 ஆடப்பா பாப்பாயே. மாமா நாச்சியப்பனுடைய விருந்தாளி நெல்லை தீமையிலிருந்து வந்திருக்கிறார். கவுடமுத்து பார்த்துக்க இருக்காருப்பா. சூட்டு வேற போட்டு இருக்காரு. உள்ளூர்காரருக்கு வேறு இருக்கான். கண்ணை வேற எட்டி வச்சிருக்கீங்க. கட்டி நோக்கி சிறப்பா போற மாதிரி இருக்கு. கட்டி நோக்கி சிறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க விடாதீங்க. போங்க போங்க சீக்கிரமா போங்க. அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காதப்பா. ஒரு போற போக்க பார்த்தா ஆத்த திறந்த கழிச்சுருங்கப்பா. போங்கப்பா சுற்றுவது ஏதோ ஐயப்படுத்தி தொழில் நடக்கிறாருப்பா. விடிங்க அவனை விடு விடு போத தள்ளிக்க தள்ளு 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 தள்ளு. அடுத்தபடியாக பானை உடைப்பதற்கு யானை ஒன்று ஆடி எடுத்து அடிவில் அடி எடுத்து வந்துட்டாரு. தவறான பாதை என்று நினைத்து சரியான பாதையை திரும்பி போட்டாடா. பங்காளத்தில் எங்கேயா பார்த்துக்கிறது போ. அதுக்குள்ள ஒரு சிரிக்கல போ. சட்டி ஓடுறாண்டா சுத்தி நிக்கிறேன் கையால உடைச்சுக்கிட்டேன். அப்புக்குட்டி கொஞ்சம் கண்ணு திறமை கட்டி விடுறா. ஏண்டா மற்றவங்களாம் கேனப்ப நீ மட்டும் வரமாக்கும் ஆளை பாரு. செத்து போன ஆத்தா மேல சத்தியமா மாப்பிள சட்டி அடிக்க மாட்டேன். அப்புறம் உன திருவிழா வந்த என் மாமியா வீட்டில் உட்காந்துட்டு என் உசுரை வாங்குறேன். அவளை மட்டும் ஒரே போடா பொண்ணுடா. சபாஸ் மாப்பிள்ளை சொல்ற சரிதான்டா. நான் ஒரு டீ கடங்கிட்டா கூட தர மாட்டேன்ட்டாடா. சரி ஆசை என்ன கிடைக்கணும். வாடா வாடா கட்டுறா மாப்பிள கட்டுறா. தெரியுதாடா? தெரியல மாப்பிள. இருடா வரேன்டா. நல்லா தெரியுதுடா. ஒன்னும் எப்படி இன்னும் கட்டவே இல்லை. தெரியுதா? கொஞ்சம் தெரியுதுடா. என்னன்றா நீ உன் மரமேனு கண்ணை கட்டி விடுறாங்க. சட்டி உடைச்சிருவாப்லையா? கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது. கண்ணை கட்டி வர விட்டாங்க உடைச்சாப்லதான். போ போ. ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்று இருப்பதற்காக இப்பொழுது சட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்புக்குட்டி சட்டியை உடைத்து என்றுதான் தெரிகிறது. ஆம்பளை இருந்தா சட்டி அடுத்தபடியாக கணக்கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட. அந்த புலி இப்பொழுது பானை உடைப்பதை கண்கோலா காட்சி பார்க்க ஏப்பா இப்படியே சுத்துடுவீங்க கீழே உசுருக்கா மாதிரி அவரை. அடுத்தபடியாக கட்டி உடைக்கும் போட்டியிலே தொடர்ந்து அனைவரும் தோல்வி தலையிட்ட வேளையிலே மாரிமுத்து அவர்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மாரிமுத்துக்கு கரவசங்களை எழுப்பி இந்த சட்டியை உடைக்க வைங்கப்பா தயவு செஞ்சு. நானும் பேசிட்டே இருக்கேன். தள்ளிக்க ஒதுக்க ஒதுக்க வா 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 நேரா வாப்பா. வராரு போல இருக்கு. பார்த்தா உடச்சுவா போல தெரியுது. சட்டியை உடைக்க கிளம்பி கொண்டிருக்கும் மாரிமுத்து அவர்களை கரவோசங்கள் எழுப்பி என்ன வீடு ஆட்டுற இதுவா போற அங்கே பாரியா. அளந்தளந்து நடக்கிறாப்பா. இன்னும் யோசிச்சு நல்லா நிதானமா. இந்த பச்சை வர சுடுவாங்க சொல்லிட்டு ஓ கத்துதாப்பா. அது இப்பாட்டு போலத இது செக்கை வரைக்கும் குறைஞ்சி பார்த்து மெதுவா உடைக்கலாம் போல இருக்கு. சட்டியை உடைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சட்டியை உடைத்துள்ளவர் தெரிகிறது. அனைவரும் கரவசங்களை எழுப்பி சட்டி கீழே இல்லை மேலே இருக்கு. மறிந்து மேலே இருக்குப்பா. மேலே ஒதுங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சட்டியை உடைத்துருவா போல் தெரிகிறது. இது என்னப்பா திருவிச்சுட்டே இருக்கா அப்பா வந்து இங்கிட்டு பார்த்துக்கா அப்புறம் அங்கிட்டு பார்த்துக்கா. பார்ப்போம். 12 கடிக்கு மண்டனைக்கு முடிஞ்சு வச்சு சட்டியை இந்தா சுப்பிரமணியம் வரான்ல இப்போ பாடுறா பாண்டி. ஆடா சுப்பிரமணி. அப்புறம் வீட்டில் பொண்டாட்டியை தனியாக விட்டு வந்த? ஆமாம். அதையா நீ கேட்குற? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான் தான். நீயும் விளையாட வர்ற இல்லை? காலையில் ஒரு சின்ன வேலை இருக்குது.
நீயும் வர்ற. பாத்தியாடா பயத்தை? ஏய் விளையாடுறீங்களாக்க? மூர்த்தியா காணா? கணேசனை கூப்பிட போயிருக்கான். பாப்பா இந்த ஒரு கபடி ஆட போறானா? கபடி கபடி வந்து சோறு போட போறா? பாப்பா இந்த ஒரு மேட்ச் பாப்பா. சும்மா கட்டி இருந்தா கைய கால உடைச்சு ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு எப்படி கபடி ஆட போறது பாத்துடா. கதவு தரப்பா இந்த ஒரு மேட்ச் பாப்பா. இவன் ஒருத்தன் நோயின்னு. ஏய் எவன்டா நினைக்கிறது? இப்போ வரீங்களா இல்லையா? அண்ணே 2 பசங்க வரணும்னே கூப்பிட போயிருக்காங்கண்ணே. ஏய் இருக்கிறவங்க சொல்லுங்கப்பா. அண்ணே கொஞ்சம் அண்ணே. ஏய் மூர்த்தி வந்துட்டான்டா. இந்த வந்துட்டாங்கண்ணே. டேய் என்னடா மூர்த்தி மட்டும் தனியா வரான்? ஏய் கணேசங்கடா. அவனை அவங்க அப்பா வீட்டில் வச்சு பூட்டிட்டான்டா. என்னடா சொல்ற? அவன் வரமாட்டான் மாப்ள. வரமாட்டானா? ஏய் என்னடா பண்றது? நான் வரேன் மாப்ள. இந்த மேட்சா ஜெயிச்சிட்டாங்கடா. டேய் அப்புக்குட்டி, என்னடா ஒரு ஆள் பத்தல. அதுக்கு நீ சும்மா வந்து நின்னா போதும்டா. ஏய் என்ன விளையாடுறீங்களா? என் முன்னாடி என்ன கொன்னா போட்டுருவாடா. ஏய் என்னடா பேச்சு தூக்குங்கடா. அத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா? கரெக்டா எண்ணிக்கப்பா. இதோட 35. இதோட 37. போதும்பா முடியல. அப்ப 100 ரூபாய் எடு. 100 ரூபாய் எடு. என்ன நோண்டிட்டு இருக்க? எடு 100 ரூபாய. எம்பிடாச்சு 100 ரூபா கொடுத்தோம்ல, தள்ளுபடியெல்லாம் ஒண்ணு இல்லையா? 2 புரோட்டா தின்னுட்டு போ. ஐயோ ஆளை விடுப்பா, இங்க வச்சே கொண்டுறீங்க போல இருக்க. என்னண்ணே இது கோடு? பந்தய கோடு. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். என்ன பந்தயண்ணே? ஒரு ஆளு 50 புரோட்டா சாப்பிடணும். அப்படி நீங்க யாராவது சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா தருவேன். புரோட்டாவுக்கு காசே தர வேணாம். மாறா தோத்து போயிட்டீங்க, நீங்க எனக்கு 100 ரூபா தரணும். கொடுத்துட்டு சாப்பிட்ட புரோட்டாவுக்கு பில்லை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன 50 புரோட்டாவா? ஆமா. பந்தயத்துக்கு நான் ரெடி. அவன் உருவத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டான். மாட்டாண்ட சப்ளையர். நாலு 2 போதுண்ணே. அவர்களை எதிர்த்து திண்டுக்கல் மாவட்ட எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? ஊத்தி கொடு. செந்தில். அப்படியே நல்லாச்சா இருக்கு. போய் எடுத்துட்டு வா. ஏய் சால்னா சால்னா. போதும் 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுண்ணே. டேய் கோட்டை வேணா எண்ணி பாடுறா. 42 தான்டா. 50 சாப்பிட்டு எனக்கு தெரியாதா? வச்சா எனக்கு தெரியாதா 42 தான் சாப்பிட்டேன்னு? முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நீ போய் புரோட்டா எடுத்துட்டு வா. டே அப்புக்குட்டி நீ போய் கோட்டை போடுறா. அதுக்கு என்ன போட்டுருவான்? திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெண்ணிலா கபடி குழுவினர் ஆடுகளத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணே நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கண்ணே. 11 பேர் கை தட்டுறாங்கண்ணே. கபடி 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 கபடி. கன்னியாகுமரி போலீஸ் அணிக்கு முதல் புள்ளி. அட்டகாசமான ஆரம்பம்.
எந்திரி கபடி 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 பாத்துக்கோ கபடி 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 மேலும் 2 புள்ளிகளை பெற்று தங்கள் எண்ணிக்கை 3ஆக உயர்த்தியுள்ளனர் போலீஸ் அணியினர். எப்படிடா இருக்கு பரவாயில்லடா மக்கடா அங்க காது அவுட்டு போல உனக்குடா பொட்டாட்ட மாட்டி ஏத்திட்டு இருந்தவன கூப்பிட்டு வந்து இப்படி ஆத்துறீங்களடா அம்மா சேகர் தொட்டு வந்தா நான் தான் இறங்கணுமாடா ஏய் ஃபர்ஸ்ட்ல அவுட் ஆனது அவன்டா அவன் தானே முதல்ல இறங்கினா மறுபடியுமா கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா போலீஸ் அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி. போலீஸ் அணிக்கு மேலும் 2 வெற்றி புள்ளிகள். இங்கிலானியோட ரைடரு லைனுக்கு வெளியே போயிட்டாரு. கபடியில் பவுண்டரி லைனுக்கு வெளியே போயிட்டு அவுட்டு. போலீஸ் அணியினர் 9 புள்ளிகள் பெற்று முன்னிலையில் உள்ளார்கள். யார் சார் இவங்க எல்லாம் இறக்கி விட்டது காமெடி பண்ணி எடுத்துறாங்க நான் எங்கே இறக்கி விட்டேன். ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு அவர் தான் சொன்னார். முன்னிலையில் உள்ளனர். ஏ அப்புக்குட்டி ஏறுகொட்டை ஒத்த கால வச்சு ஒத்த கால தூக்கணும் தெரியுங்களா பார்த்துப்போ கபடி 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 போலீஸ் அணியினர் மேலும் 3 புள்ளிகள் பெற்று தங்கள் எண்ணிக்கை 19ஆக உயர்த்தியுள்ளார்கள். எல்லாரும் ஜூஸ் என்னடா எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்களை கடைசியாக கொடுக்குறியா உங்களை பார்த்தா பிளேயரா தெரியலையா அதான் பார்த்தோமே. ஏய் என்ன நக்கலா சரி சரி என்ன ஜூஸ் குடிச்சு பா தெரியும். சாத்துக்குடியா ஆப்பிள் ஜூஸ் இல்லை கபடி போட்டியில் அடுத்து ஆட வேண்டிய தஞ்சை மாவட்ட பூம்புகார் அணியும் கடலூர் மாவட்ட பல்கலைக்கழக அணியினரும் தயார் நிலையில் அடிச்சு பட்டை வணக்கம் தம்பி. வணக்கங்க. என் பேர் கண்ணன். சின்ன வயசுல நானும் கபடி பிளேயர் தான். ஓ நல்லா விளையாண்டீங்கப்பா. அம்மா எந்த ஊர்ப்பா நீங்க? கணக்கம்பட்டிங்க. எது இந்த பழனிக்கு பக்கத்துல இருக்கிற கணக்கம்பட்டியா? ஆமா. அட எனக்கு கூட எருமநாயக்கம்பட்டிலாம் பொண்ணு எடுத்தது. எங்க மாமா தாங்க எருமநாயக்கம்பட்டி சேர்மனு. பாரா பக்கத்துல நெருங்கிட்டீங்க. எனக்கு கூட சேர்மன் கொஞ்சம் தூரத்து சொந்தம்ல. தூரத்து சொந்தம்னா எப்படி? அதாவது ஏன் பொண்டாட்டி எருமநாயக்கம்பட்டியா அவ அண்ணன் பையனுக்கு பொண்ணு எடுத்தது நெய்க்காரப்பட்டியில. அந்த பொண்ணோட சின்னாத்தாலும் ஏன் பொண்டாட்டியோட ஆத்தாலும் அக்கா தங்கச்சிய பெருசா மேப் போறானே இன்னைக்கு முடிக்க மாட்டேன் போல இருக்கே. அந்த சின்னாத்தாலோட மாமியா ஆயக்கூட்டில் தான் தன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கு. அதை கட்டிக்கிட்ட பையனுக்கு சேர்மன் சித்தப்ப முறை. அந்த பொண்ணு தேன்மொழி கூட டீச்சரா பழனி ஸ்கூல்ல வேலை பார்க்குது. தேன்மொழியிலப்பா கனிமொழி. கனிமொழி ரொம்ப முக்கியம். அதோட தங்கச்சியை கூட சேர்மன் தங்கச்சி பையனுக்கு நிச்சயம் பேசியிருக்காங்க. இதுவோட கொஞ்சம் தூரத்து சொந்தம். சரிங்க சார் நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்னது சாரா மாமான்னு உரிமையோட கூப்பிடுமாப்ல. மாமாவா? செத்தாண்டா சேகர். அது எப்படி? டேய் மாமான்னு கூப்பிட்டு தொலையாண்டா. தம்பி என்ன சொல்றாப்ல? மாமாங்கிற உறவு முறை சரிதாங்கிறாப்ல. தம்பிக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிட்டாப்ல. தம்பி நீங்க அந்த 7ஆம் நம்பரை பிடிச்சிங்கல்ல ரொம்ப அருமை தம்பி. சரிங்க மாமா நாங்கள் அப்படியே கிளம்பிடுறோம். சரி மாப்ள எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டா. நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்டுலாம் சாப்பாடு கண்டிப்பாக வந்துடணும். சரிங்க சரிப்பா தம்பி எல்லாரும் வந்துடணும். சரிங்க நாளைக்கு நானே வந்து கூட்டி போறேன். திரும்ப என்ன சகல இங்க நின்ட்டீங்க? நம்ம சொந்தக்கார பசங்க வந்து விளையாடி ஜெயிச்சிட்டாங்கல்ல. சொந்தக்கார பயிலா எப்படி? அதாவது என் பொண்டாட்டி செத்தாண்டான்னு ஒருத்தன் அவ அண்ணன் பையனுக்கு பொண்ணு எடுத்தது. சாப்பிட வர கூப்பிட்டுருக்காரா? சும்மாவே கொள்றேன் நாளைக்கு சோத்த போட்டு வர கொல்ல போறேன். ஐயோ நான் வரலடா சாமி. எங்க 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 எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. எந்த இல்ல பெருசு இது பரவாயில்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டு சோத்துக்கு முதல்ல வந்து உட்காந்துருக்கான் பாரு. என்னம்மா அந்த தம்பிக்கு முட்டை வைக்கல? மன்னிச்சுக்கங்க மறந்துட்டேன். நிறைய வைமா. சரிப்பா. அதான் நான் சொன்னல நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னு இவங்க தான். அது அப்படியா?
பவுன் தாய் வகைராவாப்பா நீ? இல்ல பாட்டி, நான் விவரமா சொல்றேன் ஆத்தா. இது நெய்க்காரப்பட்டி இல்லையா, அந்த பொண்ணோட சின்ன ஆத்தால என் முட்டாட்டியோட ஆத்தால அக்கா தங்கச்சி. அப்புறம் விவரமா சொல்லிக்கலாம்ப்பா. முத வந்திருக்கிறவங்களை கவனிங்க. நீங்க எல்லாம் ஒரே ஊர் தானப்பா? ஆமா பாட்டி. நீங்க எந்த சாமி கும்பிட ஆளுங்கப்பா? அது வந்து நீ கீழே தெருவா? ஆத்தா, அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடிங்க. அவங்க எந்த தெருவா இருந்தா என்ன, எந்த சாமியை கும்பிட்டா உனக்கு என்ன? அட போட கூர் கட்டது என்ன சாதி என்னன்னு கேட்க வேணாமா? சாதியை கேட்டு நீ என்ன பண்ணி கிளிக்க போற? சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சுமையாத்தா. அது தூக்கி எறிஞ்சாதான் வேகமா நடக்க முடியும். நீ உள்ளவா. ஆமா, நான் வேகமா நடந்து போய் என்ன கிழிக்க போறேன்? கண்ட கட்சியில போய் சேர்ந்துட்டு சாதி இல்ல சாமி இல்லன்னு சொல்லிட்டு வயசாயிருச்சுல, அது அப்படிதான். இது உங்க வீடு மாதிரி குச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்கப்பா. என்ன தம்பி, காரமா இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. பின்ன என்ன யோசனை? எனக்கு எங்கள் ஆத்தா ஞாபகம் வந்துச்சுங்க. இப்படி நல்ல சாப்பாடுலாம் அது சாப்பிட்டதே இல்லைங்க. காலம் பூரா அதுக்கு இப்படி நல்லா கஞ்சி ஊற்றணுன்னு ஆசையாக இருக்குங்க. அதுக்கு என்ன, நான் வேணா வந்து ஆக்கி போடுறேன். காலுத, அது ஒரு வாயாடி தம்பி. நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் மனசுக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன படிக்கிறாங்க? காலேஜ் போகிறா. எந்த காலேஜ்? மீனாட்சி காலேஜ்.